சாட்சி பணிக்காய் வீரமும் விசுவாசமும் ஒரு சேர்ந்த உன் உள்ளம் மாறா உன் அன்பில் மறையாத அருள் செல்வம் செந்நீரில் வரைந்த ஓவியமே செங்கதிராய் ஒளிர்ந்த காவியமே கருதாது பரமன் இயேசுவின் பாதங்கள் தொடர்ந்து பாடல்கள் ஏற்றாய் வீரமும் விசுவாசமும் ஒரு சேர்ந்த உன் உள்ளம் மாறா உன் அன்பின் மறையாத அருள் செல்வம் செந்நீரில் வரைந்த ஓவியமே செங்கதிராய் ஒளிர்ந்த காவியமே செந்நீரில் வரைந்த ஓவியமே செங்கதிராய் ஒளிர்ந்த காவியமே சிந்திய ரத்தம் விசுவாச வித்தாகும் இந்திய மண்ணில் விலையில்லா சொத்தாகும் சிந்திய ரத்தம் விசுவாச வித்தாகும் இந்திய மண்ணில் விலையில்லா சொத்தாகும் வாழ்க மறை சாட்சி தேவ சகாயம் வளர்க எம்மில் கிறிஸ்துவ விசுவாசம் செந்நீரில் வரைந்த ஓவியமே செங்கதிராய் ஒளிர்ந்த காவியமே
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தன்னையே தந்த தேவனுக்கு நான் என்னையே தருகிறேன். கடவுளின் வார்த்தை உண்மையானது என்று அறிவிக்க தன் உயிரை கையளித்து மறைசாட்சியாக மரணமடைந்த நம் புனிதர் தேவசகாயம் அவர்கள் நினைவு நாளையும் அதோடு பொங்கல் விழாவையும் இணைந்து இரட்டிப்பு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இன்றைய நாளில் நம் புனிதர் கடவுளின் வாக்கை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பது போல நாமும் புனிதரின் அன்பை மகிமைப்படுத்த வந்திருக்கும் அருட்தந்தை அவர்களையும் நம் மண்ணின் புனிதர் தேவசகாயம் அவர்களின் அன்பை குடும்பமாக, உறவுகளாக, நட்புகளாக என்று பகிர்ந்து கொள்ள திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்க வந்திருக்கும் இருமைக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ் கொள்கிறோம். எம் பசுமை நகர் இருமைக்களாகிய நாங்கள் அனைவரும் இன்றைய நாளில் நம் புனிதரின் மரணத்தை விழாவாக கொண்டாடுகிறோம். அதனை மிக அழகாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. எப்படி என்றால், கடவுள் இந்த உலகில் படைத்தது அனைத்துமே நமக்காக தான். மக்கள் பலரை மாட்சியில் பங்கெடுக்க அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்கள் கடவுளின் வார்த்தையை அறிவிக்கும் போதும் துன்பங்கள் மூலமாக தான் அவர்களை நிறைவுள்ளவராக்கினார். நம்முடைய புனிதரும் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைத்தார். துன்பங்கள் மூலமாக மறைசாட்சியாக மரணமடைந்தார். சாவை கண்டு அஞ்சவில்லை. எது சரி எது தவறு என்று கடவுளுக்கு தெரியும். நான் மரித்துதான் கடவுளின் வார்த்தையை மகிமைப்படுத்த முடியும் என்றால் நான் உளமாற என் சாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நாமும் நம் வாழ்வில் பல துன்பங்கள், கஷ்டங்கள், கடல் பிரச்சனைகள், உறவுகளில் இருந்து பிரிந்திருத்தல், சண்டை, சந்தேகம், விட்டு கொடுத்து செல்லாமல் நீயா நானா என்று பெரியவர்களுக்கு கீழ்ப்படியாமல் நன்றி என்ற உணர்வு அற்ற பல முகங்களை நம்முள் ஒளித்தொய்த்துள்ளோம். அனைத்தையும் கடவுளின் பாதம் ஒப்பு கொடுப்போம். இறுதி வரை மன உறுதியோடு தன் சாவை ஏற்றுக்கொண்ட புனிதரின் துணையோடு வாழ்வோம். கஷ்டமோ நஷ்டமோ அனைத்துமே பறந்து போகும் என்ற இறை சிந்தனையோடு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்போம். இறையாசிர் பெறுவோம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த விழா திருப்பலியானது சிறப்பாக நம்முடைய பாதுகாவலர் இந்த கெபியினுடைய புனித தேவ சகாயத்தினுடைய விழாவை கொண்டாடுகிற நாளிலே அவருடைய பரிந்துரை பாதுகாவல் நிறைவாக கிடைக்கவும், இன்னும் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றோம். தமிழர் விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இதோ தமிழ் மக்கள் இன்னும் ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே வாழவும், நாம் செய்கின்ற உழைப்பினை இறைவன் ஆசீர்வதிக்கவும், கடந்த ஆண்டிலே இறைவன் நமக்கு பொழிந்த விளைச்சலுக்காக, அருளுக்காக, ஆசீருக்காக உழைக்க ஆற்றலையும் உடல்நலத்தையும் இன்னும் கால்நடைகள் வழியாக இறைவன் பொழிந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றியாக இப்பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். பலியை தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்ற முறைகள், பாவங்கள், பலகீனங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடம் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவருக்கு எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலகீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மறை சாட்சி புனித தேவ சகாயத்தின் வழியாக உமது அருளை ஆசீரை எங்களுக்கு நீர் பொழிந்து வருவதற்காகவும் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. நிலத்தின் விளைச்சலின் வழியாக நீர் தந்த அறுவடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது அருளாசி எங்களையும் உழைக்கின்ற உழவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கியது தகுதியே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 5 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டு விடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடியபணிய காணோம். நாம் காண்பதோ சற்றோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராகப்பட்டவர் இயேசுவே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை
ஆளும்படி செய்துள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளே. எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளே. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகூம் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்த தீய ஆவி, நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்திடவா நீர் வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அற்பமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன?
இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறது. தீய ஆவியை இவர் கட்டளையிடுகிறார், அவையும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுமெங்கும் பரவியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே, பிறந்த நாளிலே ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆசீர்வாத தோராளமாக எடுக்கப்பட்டுள்ளதும், நீங்கள் ஒவ்வொருவரும் 2 பேரும் பெற்றோரும் மீண்டும் அவர்கள் 2 பேரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய மிகுந்து தங்களுடைய நீரோடு தங்களுடைய உதவி அனைத்தையும் ஒற்றி கொண்டார்களும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இந்த தென் அமெரிக்கா நாட்டிலே ஒரு நாடுக்கு ஒரு பெரிய ஒரு காடல் ஒன்று, அந்த கடலிலே ஒன்று அந்த இதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த மகன் அந்த கடலிலே அவர்கள் அந்த கடலிலே தங்களுடைய தூய்ப்பை வைத்துக்கொண்டு இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார். அப்படி தங்களுடைய கால்களிலே அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த தண்ணீர், அவர்களிடம் தண்ணீர் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுடைய அனைத்தும் இட்டு அதற்கு ஏற்றாற் போல மாறவில்லை. எனவே உடனடியாக இந்த அமெரிக்க நாட்டிலே நீங்கள் உடனடியாக இந்த கழுதையிலிருந்து தண்ணீரை எடுங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த தண்ணீரை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தண்ணீர் உங்களுக்கு இந்த தண்ணீரை உண்மையான தண்ணீரையும் அல்லது உண்மையற்ற நல்ல கெட்ட தண்ணீரையும் நீங்கள் இந்த தண்ணீரை கொடுக்குமாறு இந்த நண்பர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்த பின்பு மீண்டுமாக அந்த தண்ணீரை, அதாவது அந்த கப்பலிலிருந்து இந்த தண்ணீரை பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த தண்ணீரை பார்க்கின்ற பொழுது அது உப்பு நிறைந்த ஒரு கடலை இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை போல இருக்கின்றது. எனவே இவர்கள் மீண்டுமாக போர்க்கொள்ளந்து இந்த தண்ணீர் மிக மிக உப்பு
நிறைந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது மிகுந்த ஒரு கெட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனவே நீங்கள் படகு இந்த தண்ணீரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும் என்று கூறுகின்றார். இருந்தாலும் இந்த படகை இயக்குகின்ற அந்த கப்பல் மீண்டுமாக அவர் 2 பகுதியை கூறுகின்றார். மீண்டுமாக அந்த கடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தான் வைத்திருந்த அந்த வாளியை அந்த தண்ணீரிலே இறக்கி அந்த இறக்கிலிருந்து தண்ணீரை இழுப்புகின்றார். அப்பொழுது அந்த தண்ணீரை குடிக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் மிகவும் இனிப்பான ஒரு தண்ணீராக இருக்கின்றது. எப்படி இந்த காலத்திலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை விட இவர்கள் எடுத்த இந்த தண்ணீரானது மிகுந்த இந்த மக்களுக்கு இனிப்பான ஒரு இந்த மக்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மையான இந்த வறுமையான தண்ணீரை ஒவ்வொருவருக்கும் ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது இந்த மனிதர்கள் அந்த தென் அமெரிக்காவின் நாட்டை சேர்ந்த அந்த மனிதர்களிடம் எப்படி நீங்கள் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய இந்த பலகத்தை நீங்கள் எப்படி நல்ல ஒரு நன்னீராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டவுடனே அந்த மனிதர் இவ்வாறு கூறுகின்றார், இந்த தென் அமெரிக்க நாட்டிலே இந்த தண்ணீரானது அமேசான் அந்த பாடுகளிலிருந்து அந்த தண்ணீரானது இந்த தென் அமெரிக்காவோடு இணைந்து பயணம் செய்து அதன் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். 1 மைல் ஆழம் தூரம் இந்த தண்ணீர் உப்புக்களையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்தில் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரினுடைய உள்ளத்தின் இல்லத்திலும் ஆண்டவருடைய பெயராகவும் மாட்சியாகவும் வளரக்கூடிய அந்த ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தருகின்றார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தையின் பிள்ளைகளாகவும் கடவுளினுடைய நாம் அவர் செய்த நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கடவுள் நமக்கு செய்த அனைத்து இன்பங்கள் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் என அனைத்திலும் நாம் அவரோடு இருந்து அனைத்திலும் நம்மோடு இருந்து அவருக்கு வழிநாட்டக்கூடிய அனைத்திலும் அவர் நம்மோடு இருந்து வழி நடத்துகின்றார். குறிப்பாக இந்த நன்றி திருவிழாவிலே நம்முடைய புனிதர் தேவசகாயம் வழியாக அவர் புனித மறை சாட்சியாக தன்னுடைய உயிரையே கடவுளுக்காக தன்னை முழுவதுமாக கையளிக்கின்றார். கடவுளுடைய அந்த இறை வணக்கத்திற்காக தன்னுடைய உயிரையே கடவுளுக்காக கையளிக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த மறை நூலிலிருந்து மறை சாட்சியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட இந்த உயிரை இறைவனுக்காக கையெழுப்போம். அதே போல இன்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகவும் இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். குறிப்பாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் பல துன்பங்களையும் இன்பங்களையும் கொடுத்து வந்தாலும் இறைவன் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் நம்முடைய உண்மையான ஒரு தேவைகளிலும் வேதனைகளிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த செல்கின்றார். எனவே இப்படிப்பட்ட இந்த நன்றிகளுக்கும் அவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் 3 முக்கியமான ஒரு படிப்பினைகளை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். இந்த 3 படிப்பினைகளை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்விலே வாழ வேண்டும். இப்படிப்பட்ட இந்த வாழ்வை இந்த 3 படிப்பினைகளை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும். முதல் படிப்பினை பாதுகாப்பு. இந்த நன்றியின் ஆண்டவரை முதலாவதாக பாதுகாப்பை நாம் ஒவ்வொருவரும் கண்டு உணர வேண்டும். இறைவன் என்னோடு இருக்கின்றார், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று பழைய ஏற்பாடு இசாயா இறைவாக்கினர் அந்த திருமுகத்திலே நாம் பார்க்கலாம். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன்.
இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் உங்களை விட்டு பறந்து விரிந்து ஓடினாலும், உங்களை விட்டு எத்தனையோ பேர் தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் சென்று மடித்தாலும், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று கடவுள் இந்த பாதுகாப்பின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டிலே, புத்தாண்டிலே, இந்த பொங்கலின் ஆண்டிலே நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அதுதான் பாதுகாப்பு. குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே முழுவதுமாக நம்முடைய குடும்பத்தின் வழியாக இந்த பாதுகாப்பை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இது முதலாவது தகுதி நிலை, அதாவது பாதுகாப்பு. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இரண்டாவது தகுதி ஆசீர் அல்லது அருள் என்று கூறலாம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இரண்டாவது அருள். இந்த அருளை பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம். ஒரு பெண் 38 வருடங்கள் அந்த பெண் நோயற்ற ஒரு பெண்ணாக இருந்தவர். இந்த பெண் பல நாட்களாக தன்னுடைய அந்த குடும்பத்திலே பல முயற்சிகள் செய்து எப்படியாவது என்னுடைய இந்த நோய்களை குணமாக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. எனவே ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு அந்த கூட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது பல மக்கள் அந்த கூட்டத்திலே ஆண்டவரை தொடுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யார் என்னை தொட்டது, யார் என்னுடைய இந்த தொடையை, என்னுடைய கழுத்தை தொட்டது என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது தன்னுடைய சீடர்களிடம் இவ்வாறு கூறினார், யாரோ என்னை தொட்டு என்னுடைய அருளை தொட்டார்கள், அப்பொழுது என்னிடம் இருந்து அருள் வெளியேறியதை என்னால் உணர முடிந்தது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார். அப்பொழுது இந்த சீடர்கள், அவரை சுற்றி இருக்கின்ற அனைவரும் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஆண்டவரே, இது எப்படி நிகழும்? நீங்கள் இவ்வளவு அதிக கூட்டமான மக்களிலே நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். பல மக்கள் வந்து உம்மை தொடுகின்றார்கள், உம்மிடம் இருந்து இந்த அருளை தொட்டுகின்றார்கள். ஆனால் யார் தொட்டார்கள் என்று எங்களால் உணர முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி அருள் இந்த மக்களிடமிருந்து வெளியே வந்தது என்று அந்த இயேசுவிடம் இந்த சீடர்கள் கூறுகின்ற பொழுது அந்த மகள், அந்த பெண் இவ்வாறு கூறுகின்றார். இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் இவ்வாறு கூறுகின்றார், அனைவரையும் விட்டு விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார், அனைவரும் என்னை விட்டு இயேசுவை விட்டு சென்றார்கள், ஆனால் நான் ஆண்டவரை தொட்டவுடனே என்னால் உணர முடிந்தது. அதாவது 38 ஆண்டுகள் ஆண்டவரின் மீது தொட்டால் போதும், அவருடைய அருள் என்னால் உணர முடியும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். எனவே ஆண்டவரினுடைய அந்த உடலை நான் தொட்டேன், என்னுடைய இந்த இரத்தப்போக்கு முழுமையாய் குணமடைந்தது, நான் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றேன் என்று அந்த பெண்மணி முழுவதுமாக ஆண்டவரிடம் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். இது இரண்டாவது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், அதாவது இறைவன் கொடுத்த அருள். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது, மூன்றாவது இறைவன் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு பரிசுலம் என்று பார்க்கின்ற பொழுது அமைதி. அமைதி என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை இந்த அமைதிதான். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திற்கு பின்பு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்புகின்றார். இருவராக அனுப்பி, நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் ஆண்டவரே இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று முதலில் கூறுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கூறுகின்றார். நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று கூறுங்கள். அந்த வீட்டில் இருப்பவர்கள் இந்த அமைதியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய குடும்பத்திலே அமைதி தங்கும்.
இல்லை என்றால் இந்த அமைதி உங்களிடமே திரும்பி வந்துவிடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தியிலே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நாம் செய்கின்ற தொழிலுக்கும், நாம் செய்கின்ற அனைத்து பணிகளிலும் வேலைகளிலும் கடவுள் அமைதியை கொடுக்கின்றார். இந்த அமைதியை நாம் மனதார ஏற்றுக்கொள்கின்றோமா, அல்லது கடவுள் கொடுத்த இந்த அமைதியையும் தாண்டி நம்முடைய தற்பெருமைக்காகவும் பல நேரங்களிலே மற்றவர்களுக்கு எதிராக நாம் தவறான வார்த்தைகளை பேசி, தவறான செயல்களை கூறி கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அமைதியை மறந்தவர்களாக பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த அமைதியை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த பாதுகாப்பையும் அருளையும் அமைதியையும் கடவுள் இந்த வருடத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்விலே பெறுகின்ற பொழுதுதான் கடவுளினுடைய பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்கும் வழிநடத்தி அவரைப் போல தைரியம் மிக்கவர்களாக வாழ வேண்டிய அனைத்து ஆற்றலையும் நிறைவாக தருவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்விலே அழகாக கூறுவார், என்னுடைய வாழ்விலே நான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு நற்செய்தி பணியை என்னுடைய வாழ்விலே நான் வாழுகின்றேன். என்னுடைய வாழ்விலே துன்பங்களை மட்டுமல்ல இன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் துன்பங்களுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன், அதே தருணத்திலே இன்பங்களுக்கும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். எனவே அனைத்தையும் படைத்தவர் இந்த கடவுள்தான். இந்த கடவுளை நான் மனதார என்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகாக கூறுவார். இவ்வாறு புனித அவிலா தெரேசம்மாவும் அழகாக கூறுவார், நான் பிறந்த வாழ்ந்த காலத்திலே இயேசு பிறக்கவில்லை, இறக்கவில்லை, மாறாக இப்பொழுது நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நற்கருணை வடிவிலே பிரசன்னமாக நம் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமது மத்தியிலே அவருடைய பிரசன்னத்தை நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை வழிநடத்தி செல்கின்றார். எனவே அப்படிப்பட்ட இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் நாள்தோறும் உணர்கின்றோமா என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறியை நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே எழுப்ப வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய இந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த பிரசன்னத்தை நம்முடைய உடலையும் தாண்டி நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும். அந்த நம்பிக்கை தான் நாம் நம்முடைய மறைசாட்சியான புனித தேவசகாயம், மேலும் அனைத்து புனிதர்கள் செய்கின்ற அனைத்து நற்செய்திகளையும் அனைத்து பணிகளையும் தங்களுடைய வாழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழ்ந்து காண்பித்தார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வார்த்தைகளையும் தாண்டி கடவுள் நமக்கு கொடுத்த இந்த சிறப்பு ஆசீர்வாதங்களை நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக, குறிப்பாக இறைவனுடைய பிரசன்னம் நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக அனைத்து புனிதர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை விட்டு சென்றது போல நாமும் அவர்களை நம்முடைய வாழ்விலே முன்னேற்றமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஒரு முன் உதாரணமான வாழ்க்கையாக அமைய வேண்டிய அந்த ஒரு ஆற்றலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த அருமையான நாளிலே புனித தேவ சகாயத்தினுடைய விழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்ற வேளையில் கடந்த ஆண்டிலே புனிதர் வழியாக, இந்த மறைசாட்சியர் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும், நம் குடும்பங்களுக்கும், நம் பங்கு மக்களுக்கும், ஊர் மக்களுக்கும், இன்னும் நம் ஊரை சார்ந்த வெளி ஊர்களிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் இறைவன் செய்த
நன்மைகளுக்கு நன்றியதலாகவும் இன்னும் நல்ல விளைச்சலை தந்ததற்கு நன்றியாகவும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இறைவனுடைய இரக்கமும் ஆசீரும் நிறைவாக நம்மை ஆட்கொள்ளும்படியாக நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை ஏறெடுப்போம். கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எம் தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை உம் அன்பினால் அரவணைத்து நல்ல உடல் உள்ள சுகத்தினை தந்திடவும், மேலும் உம் மந்தையின் ஆடுகளாகிய எங்களை நல்வழிப்படுத்துகின்ற அவர்களுக்கு நீரே உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து உதவிட எம் புனிதர் தேவசகாயம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகை படைத்தாண்டவரே, எம் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தமக்கென்று வாழாமல் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழவும், மக்களுக்கென்று வரும் சலுகைகள் அவர்களுக்கு கிடைத்திடவும், வரும் காலம் பொற்காலமாய் மாற ஒற்றுமை என்ற ஆணிவேர் மிக அவசியம் என்று நல்ல காலமாய் இருக்க எம் புனிதர் தேவசகாயம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய எம் அன்பு இறைவா, எம் சிறுவர் சிறுமியரை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரவும், மேலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழ வளர எம் புனித தேவசகாயம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையே உருவான எம் அன்பு இறைவா, எம் தலைமுறையினரை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எம் இளைஞர் இளம்பெண்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலைவாய்ப்பினை தந்திடவும், வளர்ந்து வரும் இந்நாகரிக காலத்தில் தங்களை தொலைத்து விடாமல் காத்திட எம் புனிதர் தேவசகாயம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிரின் மூச்சே அன்பு இறைவா, எம் பங்கின் வழிகாட்டியாய் எம்மை வளர்ச்சி பாதையில் நடத்தி செல்லும் பங்கு தந்தைகளை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதியும், நல்ல உடல் உள்ள சுகத்தினை தந்திடவும், மேலும் உம் அன்பும் ஆசீரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கவும் எம் புனித தேவசகாயம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் ஊற்றே எம் அன்பு இறைவா, எம் ஊரில் உள்ள முதியோர்கள், உடல் நலமற்றோர் மற்றும் மருத்துவமனையிலும் சிறைச்சாலையில் கைதிகளாக இருக்கும் மக்களையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். செய்த தவறுகளை நினைத்து வருந்தும் தருணமே இவை அனைத்தும். அவர்களுக்கு நீரே உறுதுணையாக இருந்து மன ஆறுதலை தந்திடவும், உடல் சுகமும் மனபலமும் தந்து அவர்களை காத்து வழி நடத்திட எம் புனித தேவசகாயம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அடித்தளமானவரே எம் அன்பு இறைவா, எம் ஊரிலிருந்து குறிவினத்தம்பாள் வெளியூர் இறைமக்களாக, மேலும் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் இறைமக்களையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எம் புனிதரின் விசுவாசிகளாக கூடியுள்ள மக்கள் அனைவரின் நம்பிக்கை அனைத்தும் காக்கப்பட்டு, வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கப்பட்டு வீடு திரும்பிடவும், உம் அருளை நாளும் சுவைத்து கடவுளை மகிமைப்படுத்தவும், நல் இறை சமூகமாய் வாழ எம் புனிதர் தேவசகாயம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். திருப்பலிக்கு முன் வாசிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் கருத்துக்களையும் இறைவன் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக புனித தேவ சகாயத்தினுடைய வல்லமையான பரிந்துரையால் குடும்பங்களில் அன்பு, அமைதி, ஆசீர், நலவாழ்வு பெருகும்படியாக மன்றாடும். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்து எம்பிய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நீர் தயவாய் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். இதோ புனித தேவ சகாயத்தினுடைய
விழாவை மகிழ்வோடு கொண்டாட இதோ குருவினத்தம் வாழ் இறைமக்கள், இன்னும் காமநாயக்கன்பட்டி பங்கில் உள்ள இறைமக்கள், இன்னும் இம்மண்ணில் பிறந்து வளர்ந்து சென்னை போன்ற பல பகுதிகளில் நகரங்களில் வாழுகின்ற மக்கள் இன்று ஒரே குடும்பமாக கூடி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அவருடைய பரிந்துரையை பாதுகாவலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், எடுக்கிற முயற்சி, உழைப்பு, விவசாயம் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, புனிதருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் அவரை போல வீர விசுவாசத்திலே உமக்கு சான்று பகர்ந்து வாழச் செய்திருளும். எத்தகைய சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கையில் தளராமல் உறுதியோடு உமக்கு சான்று பகரச் செய்திருளும். இதோ இந்த நாளிலே பொங்கல் திருவிழாவை, தமிழர் திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற வேளையிலே கடந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காக, அருள் கொடைகளுக்காக, அறுவடைக்காக, நன்மைத்தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற நாட்களிலே இதோ மக்கள் நல்ல முறையில் உழைப்பதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலத்தை தாரும். இன்னும் நல்ல மழையை தந்திருளும். இன்னும் விவசாயம் செழிக்க நீர் அருள் புரியும். மக்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலிலும் உழைப்பிலும் உம்முடைய அருள்கரமும் வழிநடத்தலும் நிறைவாக இருப்பதாக. தீமைகள், தீய பழக்க வழக்கங்கள், குடி போதைகள் இவற்றுக்கு நாங்கள் அடிமையாகாமல் இதோ புனித தேவ சகாயத்தை போல நாங்கள் இறை வார்த்தையின்படி வாழ, எத்தகைய துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்பிக்கையோடு உம்மை பின்பற்ற, உமது அன்புக்கு சான்று பகர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழமான இறை நம்பிக்கையினை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திரு அவை கொண்டாடுகின்ற இந்த யூபிலி ஆண்டிலே நாங்கள் அனைவரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்பதனை உணர்ந்து எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் இதோ நாங்கள் உமக்கு சான்று பகர்ந்து வாழ உமது ஆசியை, அருளை எங்களுக்கு நிறைவாக பொழிவீராக. இந்த விழாவுக்காக பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த விழா சிறக்க பல்வேறு நிலைகளிலே உழைத்த நல்ல உள்ளங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரியவர்கள், இளையோர்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் அனைவர் மீது உமது ஆசீர் நிறைவாக தங்கட்டும். நாங்கள் அனைவரும் விசுவாச வாழ்விலே ஆழம் பெற்று சகோதர சகோதரியுடைய உடைய நட்புறவிலே வளர்ந்து இன்னும் உமக்கு உகந்த சாட்சிகளாக வாழ அருள் புரியும். இல்லங்களில், மருத்துவமனைகளிலே நோயிற்று இருக்கிறவர்கள் நிறைந்த நல் சுகத்தை, ஆன்ம நலத்தை பெற்றுக்கொள்ள செய்திருளும். இந்த ஆலய கெபி திருவிழாவிலே வந்த நோக்கத்தை, அவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவாக ஏற்று ஆசிர்வதியும். திருமண காரியங்களை நிறைவேற்றி தாரும். இன்னும் திருமண தடைகள் அனைத்தும் அகலற்றும். இன்னும் குழந்தை செல்வங்கள், இன்னும் பொருளாதார ஆசீர்வாதங்கள், விசுவாச வாழ்விலே முன்னேற்றம், நினைத்த காரியங்கள் அனைத்தையும் அனுகூலமாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தந்தையுமே நோக்கி மன்றாடுகின்றோம்.
பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியானது எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித தேவசகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தேவ சகாயத்தினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டா அதற்கு வலு ஊட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தினை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூரும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது ஒளிமிக திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், நாங்கள் இன்று விழா கொண்டாடி மகிழ்கின்ற மறைசாட்சியான புனித தேவ சகாயம் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீ புகழ்ந்தேத்து வரமருள மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்தென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், துன்பங்கள், நோய் நொடிகள், கடந்துளைகள், குடிநோய்கள், பாவ பழக்க வழக்கங்கள், அழகினுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். இதோ புனித தேவ சகாயத்தினுடைய இந்த கெபியில அவருடைய வல்லமையான பரிந்துரையினால் உள்ளத்தில் இல்லத்தில் அமைதியையும் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் அதுக்கு ஏற்புடையதாக இந்த சமூகத்திற்கு வளமை சேர்க்கக்கூடியதாக அமைய நாடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் தேடுகின்ற அனைத்து நலன்களையும் விண்ணப்பங்களை நிறைவாக ஏற்று ஆசீர்வதியும். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், நாங்கள் வாழும் இல்லங்களிலும், எங்கள் ஊரிலும் உலகிலும், சிறப்பாக போர் நடைபெறுகின்ற நாடுகளிலும் இடங்களிலும் நிலையான அமைதியையும் ஒற்றுமையும் தந்திரல திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தமிட்டு சொல்லியவர்களும் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
சகோதரிகளே சகோதரர்களே, நற்கருணை வாங்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ஆசையோடு நம்பிக்கையோடு நற்கருணை வாங்க விரும்பின அந்த எண்ணமே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எனவே வாங்கவில்லை என்ற அந்த எண்ணத்தோடு இல்லாமல் நீங்கள் இறை வார்த்தை வழிபாட்டிலே, இந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிறீர்கள். எனவே இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய உள்ளங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். எனவே அந்த விசுவாச உள்ளத்தோடு நாம் ஜெப உணர்வோடு தொடர்ந்து திருப்பலியிலே பங்கேற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவும் எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித தேவ சகாயம், எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் தொழில் முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையிலும் வீர விசுவாசத்திலும் நிலைத்து நின்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இந்த நாளிலே நமக்கு இறைவனுடைய அருளை சிறப்பான முறையில் திருப்பள்ளியில் நிறைவேற்றி இறையாசிரை பெற்று தந்த அனைத்து தந்தையர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். முதலிலே இன்றைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றி நாம் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரை நமக்கு பெற்று தந்த நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய அருள்பணி தந்தை எஸ் அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாம் கரவோசை எழுப்பி இந்த பொன்னாடையை போர்த்தி அவருக்கு நினைவு பரிசினை நாம் வழங்குவோம். நிற்கிறவங்களாம் கை தட்டிங்கன்னா கொஞ்சம் குளிர் போயிடும். அதனால நம்மோடு என்றும் அன்பில் இருந்து நமக்கு பல்வேறு தேவைகளை நிறைவேற்றி நமக்கு அன்பை வெளிப்படுத்துகின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை எம்.எஸ். அந்தோணிசாமி அடிகளார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாம் கரவோசை எழுப்பி அவருக்கு பொன்னாடை போர்த்தி இந்த நினைவு பரிசை நாம் வழங்குவோம். அடுத்ததாக இந்த நாளில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து நம்மோடு மண்ணில் உறவோடு இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை சகாய பிரபு அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்தி அவருக்கு நினைவு பரிசினை வழங்குவோம். அதோடு இணைந்து நமது அருகில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை கெனடி அவர்கள் நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். நமக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்று தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் இந்த விழாவிற்கு சிறப்பூட்டிய அருள் தந்தை கெனடி அடிகளார் அவர்களுக்கு
மனோஜ் அடிகளார் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாம் கரவோசை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி இந்த நினைவு பரிசை வழங்குவோம். அதோடு இணைந்து இந்த நாளிலே இந்த விழா ஏற்பாடுகளை செய்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், திருவழிபாட்டை சிறப்பு செய்த அனைத்து இறை மக்களுக்கும், இந்த பலியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்மோடு இணைந்து நமக்கு திருவழிபாட்டுக்கு உதவி செய்கின்ற நம்முடைய அருள் சகோதரிகள், நமது வியாகுல் அன்னை சபையை சார்ந்த அருள் சகோதரி மனோரா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை நாம் வழங்குவோம். கரவோசை எழுப்புவோம். அவங்க வந்திருக்காங்களா? இன்று நம்மோடு இணைந்து நமக்கு திருப்பலியில் கலந்து கொண்டு நம்மை உற்சாகப்படுத்திய கார்மல் அருள் சகோதரி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து அவரை நாம் பொன்னாடை போர்த்து அவருக்கு நிறைவு பரிசை வழங்குவோம். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் வந்து விட்டாங்க. அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்குங்க. மேலே மேலே வர சொல்லுங்க. நம்முடைய பங்கினுடைய உதவி பங்கு தந்தை அருள் தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் வழிபாட்டிற்கு பல்வேறு நிலைகளிலே நமக்கு உதவக்கூடியவர். உற்சாகமாக செயல்படுகின்ற தந்தை அவர்களுக்கு இப்பொழுது இந்த பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. இப்போது நமது பொங்கல் விழாவிற்கு சிறப்பு நன்கொடையாளர்கள் அளித்த அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக பொன்னாடை அணிவிக்க நமது ஊரின் தந்தை அவர்களை அழைக்கிறோம். விழாவிற்கு ஒளி அமைப்பு செய்து கொடுத்த தே யாகப்ராஜ் விஆர் மெட்டல் சென்னை அவர்களை அழைக்கிறோம். நமது மண்ணின் மைந்தர் திரு அந்தோணிசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஒளி அமைப்பு செய்து கொடுத்த தே வியாகப்ராஜ் விஆர் மெட்டல் சென்னை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்த தே அந்தோணிசாமி பாத்திரக்கடை சென்னை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பரிசு வழங்குபவர் கா அந்தோணிசாமி என்ற மேஸ்திரி ஏஎம் வாட்டர் சென்னை, எக்ஸ் பிரதீப் கெவின் மைக்கேல் உணவகம் குளத்தூர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மேடை அமைப்பு செய்து கொடுத்த இ தேவசகாயம் ராணி எஸ்ஆர் சென்ட்ரிங் குருவினத்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வானவேடிக்கை ஏற்பாடு செய்து கொடுத்த எம் கோவில் பிள்ளை விஆர் ட்ரேடர்ஸ் சென்னை, எஸ் ராஜா தஸ்வந்த் ட்ரேடர்ஸ் சென்னை, எம் முத்துராஜ் எக்ஸ் ஆர்மி சுமித் கபில் வாட்டர் சப்ளை பசுவந்தனை, வி ஏ அருள்ராஜ் ஜான் பில்டிங் கான்ட்ராக்டர் எட்டுநாயக்கன்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வீடியோ ஏற்பாடு செய்து கொடுத்த எஸ் வியாகப்ராஜ் மலர்கொடி எஸ்ஆர்என் பில்டர்ஸ் காமநாயக்கன்பட்டி, மு பிரான்சிஸ் மரியமிக்கேல் சவரியம்மாள் குழந்தையேசு ஹோட்டல் காமநாயக்கன்பட்டி குருவினத்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மேடை பந்தல் செய்து கொடுத்த தாயி செல்வராஜ் செல்வம் டீ ஸ்டால் குருவினத்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வாழை இலை ஏற்பாடு செய்து கொடுத்த சி அந்தோணிமுத்து இலை வியாபாரம் குருவினத்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சமபந்திக்கு அரிசி ஏற்பாடு செய்து கொடுத்த நாசே மரிய மிக்கேல் மரிய செல்வம் குடும்பத்தினர் எட்டுநாயக்கன்பட்டி, மின்னல் கே மைக்கேல் கயத்தார் கி மா சிறுபான்மை பிரிவு ஒன்றிய செயலாளர்.
அடுத்தபடியாக சமபந்திக்கு முட்டை ஏற்பாடு செய்து கொடுத்த யு அருள்ராஜ் ஏஏஏ மெட்டல்ஸ் பாகல்மேடு மற்றும் அந்தோணிராஜ் ஈரோடு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பீட அலங்காரம் செய்து கொடுத்த சாகா இருதயராஜ் ஆட்டு வியாபாரம் குறிநத்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அழைப்புதல் ஏற்பாடு செய்து கொடுத்த வி விஜயபாஸ்கரன் சீனி செல்வி அன்னை பாலி கிளினிக் கொப்பம்பட்டி பசுவந்தனை சாகா வியாகபராஜ் வசந்தி செல்டன் செலஸ்டின் பில்டர்ஸ் குருவினத்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக 13/1/2025 திங்கள் சமபந்தி விருந்து ஏற்பாடு செய்து கொடுத்த பூவாணி விசுவாசம் குடும்பத்தினர் காமநாயக்கன்பட்டி தே மரியசூசை அந்தோணிசாமி ஜான்சி ராணி ஊராட்சி மன்ற தலைவர் குருவினத்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. 14/1/2025 செவ்வாய் சமபந்தி விருந்து ஏற்பாடு செய்து கொடுத்த எம் அந்தோணிசாமி ரெஜினா மேரி சகாயம் என்டர்பிரைசஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செவ்வாப்பேட்டை தே இருதயராஜ் ஜேகே ஹாலோ பிளாக் சென்னை எம் வியாகபராஜ் எம்பிஆர் மெட்டல்ஸ் சென்னை டி குழந்தைசாமி குடும்பத்தினர் சென்னை ஆகியோருக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடையை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது மண்ணின் மைந்தர் அந்தோணிராஜ் அவர்களை பொன்னாடை அணிவிக்க வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு நன்கொடையாளர்கள் வி சின்னமணி மதியம்மாள் குடும்பத்தினர் அன்னை லாட்ஜ் காமநாயக்கன்பட்டி ஐ சந்தோஷ் ட்ரேடர்ஸ் சென்னை உடனடியாக பொன்னாடை பெற்றுச் செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐ சந்தோஷ் ட்ரேடர்ஸ் சென்னை வி எம் திரவியராஜ் அருள்ராஜ் ட்ரேடர்ஸ் சென்னை 97 சே பிரான்சிஸ் ஜவுளி வியாபாரம் குருவினத்தம் போ பெரியராஜ் பில்டர்ஸ் குருவினத்தம் இ ஸ்டாலின் வியாபாரம் சென்னை சா சேசராஜ் அந்தோணி ஹாலோ பிளாக் செவல்பட்டி சே சேசரத்தினம் குருவினத்தம் ஞா திரவியம் குருவினத்தம் ஜேஎம்ஆர் ஜோக்கிம் மரிய வியாகப்பன் கூட்டுறவு சங்க தலைவர் காமநாயக்கன்பட்டி ஆரோக்கிய அன்னை ஹாலோ பிளாக் செவல்பட்டி உறவினர்கள் கூட வந்து பொன்னாடையை வாங்கி செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏ பால் சேசுமரியான் குருவினத்தம் மீ அன்புராஜ் குருவினத்தம் ஜி சவரிமுத்து மரியன்னை மாவுமில் குருவினத்தம் போ அந்தோணி செல்வராஜ் ஆடு வளர்ப்பு குருவினத்தம் இ ஜான் பீட்டர் விவசாயம் குருவினத்தம் ஏ இருதயராஜ் ஜே ஜவுளி ஸ்டோர் குருவினத்தம் ஏ அருள் விஜயகுமார் ஏ ஸ்டோர் குருவினத்தம் எஸ் அந்தோணிசாமி தா அந்தோணிசாமி குருவினத்தம் வி அந்தோணிசாமி கொத்தனார் குருவினத்தம் பூ செல்வராஜ் குருவினத்தம் கே மாரியப்பன் குருவினத்தம் எஃப் இருதயராஜ் மாதா பிராய்லர்ஸ் காமநாயக்கன்பட்டி பி மணி வாட்டர் சர்வீஸ் காமநாயக்கன்பட்டி தா மரிய வியாகப்பன் செல்வம் டீ ஸ்டால் குருவினத்தம் எஸ் ஜான்சன் பெயிண்டர் காமநாயக்கன்பட்டி ஆ மிக்கேல்ராஜ் குருவினத்தம் இ பிரவீன் குருவினத்தம் மா பெரிய இன்னாசிமுத்து விவசாயம் குருவினத்தம் மா பெரிய இன்னாசிமுத்து விவசாயம் குருவினத்தம் மீ ரவான்ஸ் குருவினத்தம் எஸ் அந்தோணிசாமி மளிகைக்கடை குருவினத்தம் எஸ் ஆரோக்கியசாமி செல்லப்பா குருவினத்தம் பாட்சா வியாகப்பன் வர்ம வைத்தியம் குருவினத்தம் ஏ செபஸ்தியான் விவசாயம் குருவினத்தம் எஸ் சவரிராஜ் மரகதமேரி விருதுநகர் எம் தங்கராஜ் குருவினத்தம் ஏ இன்னாசிராஜ் அருள்மேரி விருதுநகர் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அருட்தந்தை பிரபு அவர்களை
பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எம் அந்தோணிசாமி அந்தோணி பில்டர்ஸ் குருவினத்தாம், ஐ அந்தோணிராஜ் வண்டலூர், இ சேசராஜ் குருவினத்தாம், இ மைக்கேல் ஜேம்ஸ் குருவினத்தாம், டி இன்னாசிமுத்து குருவினத்தாம், ஆ தேவசகாயம் குருவினத்தாம், எஸ் லூர்தராஜ் அன்னை ட்ரேடர்ஸ் காமநாயக்கன்பட்டி, எஸ் சவரிமுத்து ரஃபேல் பில்டர்ஸ் எட்டுநாயக்கன்பட்டி, எம் மரிய இன்னாசிமுத்து செவல்பட்டி, எம் ஞானராஜ் செவல்பட்டி, எம் ஆரோக்கியராஜ் விஜயா ஹோலோ பிளாக் செவல்பட்டி, இ அந்தோணிசாமி என்ற காமராஜ் சுகிர்தா சைக்கிள் மார்ட் குருவினத்தாம், எஸ் டேவிட் தங்கம் பாத்திர வியாபாரம் குருவினத்தாம், மா வி வியாகப்பன் குருவினத்தாம், சக்கையா வடக்கு வண்டானம், ஏ ஞானப்பிரகாசம் அன்னை ஸ்வீட்ஸ் கோவில்பட்டி, ஆ சி அந்தோணிமுத்து குருவினத்தாம், ஆ சி சேசுராஜ் குருவினத்தாம், பால்நாயக்கர் என்ற முருகையா அச்சோங்குளம், மா சேசுராஜ் அச்சங்குளம், எம் லூர்தராஜ் வியாபாரம் குருவினத்தாம், பி செண்பகராஜ் எஸ்கேஎம் ட்ரேடர்ஸ் குருவினத்தாம், இன்னாசிமுத்து கிளாட்வின் எர்த் மூவர்ஸ் காமநாயக்கன்பட்டி, கே இருதயராஜ் குருவினத்தாம், சி ஆ மிக்கேல் ஜெயராஜ் எம்ஏஎஸ் குருவினத்தாம், சி ஆ மரிய சூசே பிரான்சிஸ் வின்னர்சி டிரான்ஸ்போர்ட் குருவினத்தாம், சி ஆரோக்கியராஜ் குருவினத்தாம், ஆ பிரான்சிஸ் ஜோசப் ராஜ் குருவினத்தாம், சி ஆ ஆரோக்கியராஜ் குருவினத்தாம், மீ செபஸ்தியான் விவசாயம் குருவினத்தாம், சோனா ஜே அந்தோணிராஜ் காமநாயக்கன்பட்டி, ஏ சார்லஸ் செல்வம் அச்சங்குளம், எம் மேரி நல்லதாய் குருவினத்தாம், படையப்பா அண்டனி டைல்ஸ் கடை எட்டுநாயக்கன்பட்டி, கர்த்தர் செவல்பட்டி, எம் லூர்துசாமி அந்தோணியம்மாள் காஞ்சிபுரம், பி பால்துறை விவசாயம் செவல்பட்டி, எஸ் ஏ விசுவாசம் மிக்கேலம்மாள் மைக்கேல் பிரிண்டர்ஸ் கோவில்பட்டி. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை மனோஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமது ஊரின் வரி கணக்குகளை வசூல் செய்யும் திருவாளர் பிரான்சிஸ் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆலயத்தில் ஜபம் சொல்லும் ஜனோ ரஞ்சினி அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆலய பராமரிப்பு செய்யும் ஆ லூர்து மேரி, பூரணமேரி, ஜெயமேரி, குமார், ராயம்மாள் அவர்களை அழைக்கிறோம். நமது ஊரின் பொதுப்பணி செய்யும் சேசரத்தினம் தேவசகாயம் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக காலையில் நடந்த விளையாட்டு போட்டிக்கு உதவி செய்த கென்னடி அவர்களை அழைக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் ஒருவர் வந்து பொன்னாடை பெற்று செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பண்டாரத்தி அவர்களை மண்டபத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களில் ஒருவர் வந்து பொன்னாடை பெற்று செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை ஆய்வாளர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்த சீனியப்பா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஊரின் உபதேசியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. டிஎன்இபி ஹெல்பர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஹெல்பர் இருந்தால் வந்து வாங்கி செல்லவும். அடுத்தபடியாக இரவு உணவிற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுத்த இ மரிய மிக்கேல் அவர்களை அழைக்கிறோம். தூய்மை பணியாளர்கள்
நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் வந்து பொன்னாடையை வாங்கி செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். சென்னை வாழ் குருநத்தம் மக்கள் உங்களுக்காக பரிசு வைத்திருக்கிறார்கள்.